இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்னென்னா, அதிகமாக நம்மக்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டது, டிஎம்கே மினிஸ்டர்ஸோட பசங்க எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க, அவங்களாம் ப்ரைவேட் ஸ்கூலில் தானே படிக்கிறாங்க, நாங்கள் மட்டும் என்ன தக்காளி தொக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டது ரொம்ப நியாயமாக பட்டுச்சு. கரெக்ட் தானே? ஒரு அரசாங்க அமைச்சராக இருக்கவங்க வந்து அவங்க பிள்ளைங்களும் அரசு பள்ளியில் தானே படிக்கணுங்கிறது நியாயமான கேள்வி, எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நம்ம கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானோட பசங்க படித்தது கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லை, கேந்திரிய வித்யா ஸ்கூல் இல்லை. எங்கே படிச்சிருக்காங்க? ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. எவ்வளோ ஃபீஸ் கட்டி? 20 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி படிச்சிருக்காங்க. அப்போது நீங்களே சொல்லுங்கள் பாஸ், அவங்க மட்டும் என் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கல? நிறைய பேர் பயங்கர புத்திசாலித்தனமாக ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்கள் இங்கிலீஷில் தானே டைப் பண்ணுறீங்க, நீங்கள் தமிழன் தானே, உங்களுக்கு எதுக்கு நீங்கள் இங்கிலீஷில் பதில் சொல்கிறீங்க, இங்கிலீஷில் ஏன் டைப் படிக்கிறீங்க? அடே, உங்கள் மினிஸ்டரோட பசங்களே இங்கிலீஷில் படிச்சாண்டா வெளிநாட்டுக்கு போயிட்டுருக்காங்க, அங்கே எவனும் ஹிந்தி படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போகல. சரியா? இங்கிலீஷ் படிக்கிறனா ஒன்றும் குறைஞ்சி போயிடாது. இங்கிலீஷ் படிக்கிறனா வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், உனக்கு வளம் அதிகமாகும். அதை விட்டுட்டு நீ தமிழன் தானே இங்கிலீஷில் ஏன் பேசுகிறேன்னு கேட்குறீங்களா? ரொம்ப அறிவாளித்தனமான ஒரு கேள்வி. அந்த அறிவாளிகளுக்கான பதில் தான் இது. மத்திய கல்வி அமைச்சரோட பொண்ணு 20 லட்சம் கடிச்சு படித்தா, பையன் 25 லட்ச ரூபா கட்டி படிக்கிறாங்க. சூப்பரில். இவங்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க மாட்டாங்க, இதெல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. பாவங்க டிஎம்கே மினிஸ்டர்ஸு அவங்களே ஏதோ ஊழல் பண்ணி கொள்ளை அடித்து மக்களை ஏமாற்றி ஏதோ சம்பாதிச்சு பசங்களை ஸ்கூலில் போய் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் பாருங்கள், நல்லவர், நாணயமானவர், நேர்மையானவர், எந்த தப்பும் பண்ணாதவர், நேர்மையாக வாழ்ந்தவர். அவர் பசங்கள்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்கிறாங்க. ஏங்க இப்படி ஏமாத்துறீங்க? ஒரு நியாயமாக இருக்க வேண்டாமா? அத்தனை அமைச்சர்களோட பசங்க ஏன் வெளிநாட்டில் படிக்கிறாங்க? நீங்கள் தான் இந்தியன் ஆச்சு, இந்தியாவில் தான் கல்வி தரம் தான் உயர்ந்துருச்சு, ஐஐடி இருக்குது, ஐஏஎம் இருக்குது, ஏன் உங்கள் பசங்களை ஐஐடிலாம் ஐஏஎம்லாம் படிக்காமல் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறீங்க? இங்கே கல்வித்தரம் நல்லா இல்லைன்னு சொல்லி தான் உங்கள் பசங்களே நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்க. நாங்கள் மட்டும் இங்கிலீஷ் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கோ படிக்கிறதுக்கோ போகக்கூடாது, ஹிந்தி மட்டும் படிச்சுட்டு நீ இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கணும். உங்கள் பசங்க மட்டும் நல்லா இங்கிலீஷ் படித்து வெளிநாட்டுக்கு படிக்க போயிடுவாங்க. என்னங்க சார் உங்கள் நியாயம்? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? ஹாய், வணக்கம். நான் உங்கள் நண்பன் த கிரிட்டிக் விஜய் மற்றும் தோரா. ஹாய் ஹாய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? மறுபடியும் ஹிந்தி திணிப்பு பற்றி தான். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா? அட இல்லைங்க தோரா, ஹிந்தி திணிப்பை பற்றி நம்ம டீட்டெயில்டாக சொல்லிட்டோம். ஆனாலும் ஒவ்வொருத்தரும் அவங்களோட கருத்தை நிறைய வீடியோவில் பதிவு பண்ணியிருக்காங்க. நிறைய கருத்துக்கள் வந்திருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு வீடியோவாக பதில் சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு டாப்பிக்கும் எடுத்துகிட்டு பேசலாங்கிறது தான் ஐடியா எங்களோடது. ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்னென்னா, அதிகமாக நம்மக்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டது, டிஎம்கே மினிஸ்டர்ஸோட பசங்க எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க, அவங்களாம் ப்ரைவேட் ஸ்கூலில் தானே படிக்கிறாங்க, நாங்கள் மட்டும் என்ன தக்காளி தொக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டது ரொம்ப நியாயமாக பட்டுச்சு. கரெக்ட் தானே? ஒரு அரசாங்க அமைச்சராக இருக்கவங்க வந்து அவங்க பிள்ளைங்களும் அரசு பள்ளியில் தானே படிக்கணுங்கிறது நியாயமான கேள்வி, எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சரி, டிஎம்கே மினிஸ்டர் பசங்க மட்டும்தான் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்களா? இந்தியாவில் இருக்க மற்ற எல்லா மாநிலத்திலையும் எல்லா அமைச்சர்களும் அவங்களோட பசங்களும் அரசாங்க பள்ளியில் தான் படிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எடுத்து நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணது எங்கேருந்துன்னா, ஒன்றிய அரசாங்கத்துலேருந்து, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தே வந்து யார் யாரோட பசங்க எங்கெங்கே படிக்கிறாங்க அப்படி செக் பண்ணலாம், அவங்க பசங்களாம் அரசாங்க பள்ளி தான் படிக்கிறாங்களான்னு செக் பண்ணுறது தான் எங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டது யார்? தர்மேந்திர பிரதான். யார் ப்ரோ இவர்? அவர் தான் நம்ம ஒன்றிய கல்வி அமைச்சர். அவர் தானே இந்த பிரச்சனையை ஆரம்பித்து விட்டார். நீங்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கையை ஆதரிக்கலைன்னா உங்களுக்கு நான் காசு தர மாட்டேன்னு சொல்லி ஆரம்பித்து இப்போ டிஎம்கே ஆளுங்களை பார்த்து பொய்யர்கள் அது இதெல்லாம் பேசி இப்போது பார்லிமெண்ட்டை சூடாக்கணும்னு அவர் தானே. ஸோ இப்போ இன்றைக்கி நடக்கிற பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக இருக்கிற கல்விக் கொள்கையும், அந்த கல்விக் கொள்கையை வச்சது யார்? கல்வி அமைச்சர் தானே. இப்போ நம்ம ஊரில் எஜுகேஷன் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தா அன்பில் மகேஷ் பசங்க எங்கே படிக்கிறாங்கன்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. சரிங்களா? அப்போ தர்மேந்திர பிரதான் அவங்க பசங்க எங்கே படிக்கிற நம்ம பார்க்கணும்ல. தர்மேந்திர பிரதான் யாருன்னு முதல்ல பார்ப்போம். இவர் யாருன்னா, தேவேந்திர பிரதான்னு மத்திய அமைச்சர் ஒருத்தர் இருந்தார். வாஜ்பாய் அரசாங்கத்திலே வந்து மத்திய அமைச்சராக இருந்தார். அவரோட பையன்தான் இந்த தர்மேந்திர பிரதான். அதாவது ஒரு மினிஸ்டரோட பையன்தான் இந்த மினிஸ்டர். இவருக்கு தர்மேந்திர பிரதானுக்கும் ஒரு பையன் இருக்கார், பேர் நிஷாந்த் பிரதான் என்ன பண்ணுறாரு? அவரும் பிஜேபிக்கு துண்டை போட்டுட்டு ஊர்வலமாக வராரு. இதில் என்ன ஒரு கூத்துன்னா, அதாவது ஸ்டாலின் போய் உதயநிதி பையனோட பையன் இன்பநிதின்னு சொல்கிறாங்க. இவங்களாம் அரசியலுக்கு வந்து கிண்டல் அடிக்கிறாங்க. ஆனால் தேவேந்திர பிரதானோட பையன் தர்மேந்திர பிரதானோட பையன் நிஷாந்த் பிரதான் வந்து அரசியலில் இருக்கிறத பற்றி யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. பிஜேபி பண்ணலாம் தப்பு கிடையாது, ஆனால் டிஎம்கே பண்ணால் தப்பு. டேய், 2 பேர் பண்ணுறதுமே தப்பு தான்டா, அதை ஏன்டா ஒருத்தனை மாற்றி ஒருத்தன் குறை சொல்லி வாழ்றீங்க? ப்ரோ, நான் என்ன நினச்சேன்னா, இத்தனை நாள் டிஎம்கே மட்டும்தான் குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினச்சேன். அப்போ பிஜேபிலையும் இதுதான் பண்ணுறாங்களா?
ஆமாங்க, எல்லாமே திட்டு பசங்க. ஒருத்தன் இவனை பார்த்து குறை சொல்லுவான், அவன் இவனை பார்த்து குறை சொல்லுவான். கடைசியில் 2 பேரும் டுபாக்கூருங்க தான். ஆனால் நீங்கள் பேசுறதை பார்த்தா டிஎம்கே சொம்பு மாதிரியே இருக்கே. நான் டிஎம்கே சொம்பு இல்லை, டிஎம்கே அண்டாவும் இல்லை. நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் ஒருத்தரை பார்த்து குறை சொல்கிறீங்கன்னா நீங்கள் முதல்ல கரெக்டாக இருக்கணும். ஆனால் நீங்களே கரெக்டாக இல்லாமல் இவன் தப்பு அவன் தப்புன்னு சொல்லும்போது அது ஹிப்போக்ரஸி ஆகிடுது இல்லையா? அதை தான் நான் சொல்ல வரேன். டிஎம்கேயில் குடும்ப அரசியல் இருக்குது, அது எல்லாருக்கும் வெளிப்படையாகவே தெரியும். ஆனால் டிஎம்கே குறை சொல்கிற பிஜேபியில் குடும்ப அரசியல் இருக்கா? இருக்குது. சரி ப்ரோ, இப்போ நம்ம எஜுகேஷன் பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் குடும்ப அரசியல் பற்றி பேசுகிறீங்க. உண்மைதாங்க, நான் டாப்பிக்கில் டைவர்ட் ஆகிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தர்மேந்திர பிரதான் யாருன்னு சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். என்னுடைய நோக்கம் குடும்ப அரசியலை பற்றி விமர்சிக்கிறது இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன். சரி, நம்ம ஆக்சுவல் டாப்பிக்கே வருவோம். நம்ம கல்வியை பற்றி தான் பேசியிருந்தோம். ஸோ தர்மேந்திர பிரதான் அவங்க பசங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்களாங்க இப்போ கேள்வி இல்லையா? ஆமாம். சரி, தர்மேந்திர பிரதானுக்கு 2 பசங்க, நைமிஷா பிரதான், நிஷாந்த் பிரதான். சரிங்களா? பொண்ணு பையன். நைமிஷா பிரதான் படித்த ஸ்கூல் பேர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும், நீங்களே பாருங்கள். மேயோ காலேஜ் கேர்ள்ஸ் ஸ்கூல்னு போட்டிருக்கு. ஸோ அந்த ஸ்கூலோட ஃபீஸ் கண்ணில் படுதா? என்ன ப்ரோ, 20 லட்சமா போட்டிருக்கு? ஆமாங்க, நல்லா பாருங்கள். 20 லட்ச ரூபா ஸ்கூல் ஃபீஸு, 20 லட்ச ரூபா, மற்ற ஃபீஸ்லாம் கிடையாது. வெறும் ஸ்கூல் ஃபீஸ் மட்டுமே 20 லட்ச ரூபா கொடுத்து படிக்கிறாங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம எதுவும் கற்பனையாக சொல்லலைங்க, நீங்களே இன்டர்நெட்டில் செக் பண்ணி பாருங்கள். அந்த பொண்ணு எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கு, அந்த ஸ்கூலோட ஃபீஸ் என்னங்கிறது நெட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம எதுவும் புதுசாக வந்து உருட்டுறதுக்கு இதில் எதுவுமே கிடையாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நம்ம கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானோட பசங்க படித்தது கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லை, கேந்திரிய வித்யா ஸ்கூல் இல்லை. எங்கே படிச்சிருக்காங்க? ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. எவ்வளோ ஃபீஸ் கட்டி? 20 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி படிச்சிருக்காங்க. அப்போது நீங்களே சொல்லுங்கள் பாஸ், அவங்க மட்டும் ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கல? நீங்கள் எல்லோரும் என்ன கேள்வி கேட்டீங்க, டிஎம்கே மினிஸ்டர் பசங்களாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க மாட்டேன்னு கேட்டீங்க. நம்ம ஒன்றிய கல்வி அமைச்சர், நாடு முழுக்க கல்விக் கொள்கையை கொண்டு போய் சேர்க்கிற ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானோட மகள் படித்தது எங்கே, எவ்வளோ ஃபீஸ் கட்டி படித்தாங்க? யாராக இருந்தாலுமே இந்த தகவலை நல்லபடியாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணியே சொல்லுங்கள் எங்களுக்கு. அது என்ன ப்ரோ, மேலே ஏதோ ஃப்ளெக்சர் ஸ்கூலுன்னு போட்டிருக்கு. இப்போ வாங்க, இதான் இப்போ கேட்டீங்க பாருங்க, தோரா செம்மையாக ஒரு கேள்வி கேட்டீங்க. நைமிஷா பிரதான் மேல் படிப்புக்காக படித்த காலேஜ் பேர் த ஃப்ளெச்சர் ஸ்கூல் ஆஃப் டஃப்ட்ஸ் யூனிவர்சிட்டின்னு. எங்கே இருக்குது தெரியுமா? இது ஃப்ளெச்சர் ஸ்கூல் ஆஃப் டஃப்ட்ஸ் யூனிவர்சிட்டின்னு இருக்கிறது அமெரிக்காவில். மத்திய கல்வி அமைச்சரோட பொண்ணு நல்லா படிக்கணும்னா எங்கே போக வேண்டியிருக்கு? வெளிநாட்டுக்கு தான் போக வேண்டியிருக்கு. அமெரிக்காவில் ஹிந்தி பேச மாட்டாங்க பாஸ், ஒன்லி இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. மத்திய கல்வி அமைச்சரோட பொண்ணு மட்டும் ப்ரைவேட் ஸ்கூலில் 20 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி நல்லா படித்து வெளிநாட்டுக்கு மேல் படிப்புக்கு போயிடுவாங்க. ஆனால் நம்ம மட்டும்தான் இங்கிலீஷே படிக்கக்கூடாது பாஸ், தெரியுங்களா உங்களுக்கு? இதை எதுக்கு தெரியுமா உங்களுக்கு சொல்கிறேன்? நிறைய பேர் பயங்கர புத்திசாலித்தனமாக ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்கள் இங்கிலீஷில் தானே டைப் பண்ணுறீங்க, நீங்கள் தமிழன் தானே, உங்களுக்கு எதுக்கு நீங்கள் இங்கிலீஷில் பதில் சொல்கிறீங்க, இங்கிலீஷில் ஏன் டைப் படிக்கிறீங்க? அடே, உங்கள் மினிஸ்டரோட பசங்களே இங்கிலீஷில் படிச்சாண்டா வெளிநாட்டுக்கு போயிட்டுருக்காங்க, அங்கே எவனும் ஹிந்தி படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போகல. சரியா? இங்கிலீஷ் படிக்கிறனா ஒன்றும் குறைஞ்சி போயிடாது. இங்கிலீஷ் படிக்கிறனா வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், உனக்கு வளம் அதிகமாகும். அதை விட்டுட்டு நீ தமிழன் தானே இங்கிலீஷில் ஏன் பேசுகிறேன்னு கேட்குறீங்களா? ரொம்ப அறிவாளித்தனமான ஒரு கேள்வி. அந்த அறிவாளிகளுக்கான பதில் தான் இது. சரிப்பா, அவர் பொண்ணு படிக்க வச்சாரு, பையனையாச்சும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைப்பாருன்னு பார்த்தா அவரோட பையன் நிஷாந்த் பிரதான் எங்கே படிச்சிருக்காருன்னு பாருங்கள் ஸ்க்ரீனில். டூன் ஸ்கூலில் படிச்சிருக்காரு. டூன் ஸ்கூல்றது இந்தியாவில் ரொம்ப பாப்புலரான ஸ்கூல், ரொம்ப பணக்காரங்க படிக்கிற ஸ்கூல். அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள் ஸ்க்ரீனில். 25 லட்ச ரூபா ஃபீஸாக மட்டுமே வருது. அதாவது மத்திய கல்வி அமைச்சரோட பொண்ணு 20 லட்சம் கடிச்சு படித்தா பையன் 25 லட்ச ரூபா கட்டி படிக்கிறாங்க. சூப்பரில். இவங்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க மாட்டாங்க, இதெல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. பாவங்க டிஎம்கே மினிஸ்டர்ஸு, அவங்களே ஏதோ ஊழல் பண்ணி கொள்ளை அடித்து மக்களை ஏமாற்றி ஏதோ சம்பாதிச்சு பசங்களை ஸ்கூலில் போய் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் பாருங்கள், நல்லவர், நாணயமானவர், நேர்மையானவர், எந்த தப்பும் பண்ணாதவர், நேர்மையாக வாழ்ந்தவர். அவர் பசங்கள்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்கிறாங்க. ஏங்க இப்படி ஏமாத்துறீங்க? ஒரு நியாயமாக இருக்க வேண்டாமா? நல்லா நோட் பண்ணி பாருங்கள், இந்தியாவில் எந்த எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர்லாம் விடுங்க, எந்த எம்எல்ஏ எம்பி பசங்க யாருமே ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க, யாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறது கிடையாது. உங்களுக்கு யாராவது ஒரு அரசியல்வாதி அப்படி நேர்மையானவராக தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், இவரோட பசங்க இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கல, கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்கன்னு. என்டையர் இந்தியாவில் இருக்கிற எம்பி எம்எல்ஏஸ் கவுண்ட் எடுத்து பாருங்கள், அதில் எத்தனை பேரோட பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறான்னு பாருங்கள். கிடையாதுங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இங்கே எல்லாமே ஏடாகுடம் தான். இங்கே எந்த அரசியல்வாதியும் ஒழுங்கு கிடையாது, எல்லாமே டுபாக்கூரு. அவங்க அடிக்கிற கொள்ளையை, அவங்க பண்ணுற ஊழலை எவனையும் எதிர்த்து கேள்வி கேட்கறது கிடையாது. அதை விட்டானுங்க
இப்போ என்னமோ இது வரைக்கும் இல்லாத கரையா கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா, அவங்களுக்கு இது படிக்க சொல்லுங்க, அவங்களுக்கு இதை படிக்க சொல்லுங்க. ஏன்டா இத்தனை வருஷமா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்க தான் எல்லாம் நல்லபடியாக நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. இத்தனை வருஷமா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மயில்சாமி, அண்ணாதுரை, அப்துல் கலாம், கே சிவன் இவங்கெல்லாம் வந்து இஸ்ரோவில் சயின்டிஸ்டாக வேலை செய்யலையா? என்னமோ புதுசாக வந்து நம்ம கதை சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க அறிவாளி ஆகணும், அவங்க புத்திசாலி தான் ஆகணும். இவ்வளோ கமெண்ட் போடுற ஒருத்தன் கூட கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தது. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தாங்க படித்தேன். நான் நல்லா தான் படித்து நல்லபடியாக மேலே வந்தேன். அதுக்காக வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் குறை சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. அறிவாளியாக இருக்கிறவன் எந்த மொழி வேணாலும் படிச்சுக்குவானா? அறிவாளியாக இருக்கிறது எந்த மொழி வேணால் படிச்சுக்குவானா? அதையும் கொண்டு போய் திணிக்கணும். தர்மேந்திர பிரதான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான் பாஸ். சரி, மற்ற மினிஸ்டரோட பசங்க எங்கெல்லாம் படிக்கிறான்னு பார்த்தா அம்புட்டு பயலும் படிக்கிறது வெளிநாட்டில். உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு லிஸ்ட்டு காட்டுறேன், கொஞ்ச நேரம் அப்படியே இந்த ஸ்க்ரீனை ஃப்ரீஸ் பண்ணுறேன். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க யார் யார் பசங்க எங்கெங்கே படிக்கிறாங்கன்னு. இருக்கிற அத்தனை அமைச்சர்களோட பசங்க ஏன் வெளிநாட்டில் படிக்கிறாங்க? நீங்கள் தான் இந்தியன் ஆச்சு, இந்தியாவில் கல்வி தரம் தான் உயர்ந்துருச்சு, ஐஐடி இருக்குது, ஐஏஎம் இருக்குது. ஏன் உங்கள் பசங்களை ஐஐடிலாம் ஐஏஎம்லாம் படிக்காமல் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறீங்க? இங்கே கல்வித்தரம் நல்லா இல்லைன்னு சொல்லி தான் உங்கள் பசங்களே நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்க. நாங்கள் மட்டும் இங்கிலீஷ் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கோ படிக்கிறதுக்கோ போகக்கூடாது, ஹிந்தி மட்டும் படிச்சுட்டு நீ இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கணும். உங்கள் பசங்க மட்டும் நல்லா இங்கிலீஷ் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு படிக்க போயிடுவாங்க. என்னங்க சார் உங்கள் நியாயம்? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? இதை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீ டிஎம்கேவோட சொம்பு, ஏடிஎம்கேவோட சட்டி, நாம் தமிழரோட அண்டா அப்படின்னு ஏதாவது வளருவீங்க. எல்லாத்தையும் பார்த்தாச்சு பாஸ், நிறையா பார்த்தாச்சு. நான் திரும்பவும் சொல்கிறேன், இருக்கிற ஒரு அரசியல்வாதி கூட நல்லவன் கிடையாது, அத்தனை பேரும் ஃப்ராடுங்க. டிஎம்கே மாதிரி கரப்ஷன் கிங் யாருமே கிடையாது. சயின்டிஃபிக்காக ஊழல் பண்ணக்கூடிய கட்சின்னு சொல்லி சர்க்காரிய கமிஷனே சொன்ன கட்சி தான் டிஎம்கே. அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எப்படி பார்த்தாலும் டிஎம்கே தமிழ்நாடு கட்சி, ஏடிஎம்கே தமிழ்நாடு கட்சி, டிவிகே விஜய் ஆரம்பிச்ச கட்சி தமிழ்நாடு கட்சி, நாம் தமிழர் தமிழ்நாடு கட்சி. இவங்கெல்லாம் என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டில் தான் வந்தாகணும், தமிழ்நாட்டில் தான் இருந்தாகணும். நமக்கு கெடுதல் பண்ணிவிட்டு இவங்க இங்கே கட்சி நடத்த முடியாது. மற்ற கட்சிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிஜேபி, காங்கிரஸ், இதெல்லாம் தேசிய கட்சிகள். இவங்களுக்கு நம்ம ஓட்டு போடு தான் மத்தியில் ஆட்சியை பிடிக்கணும் எந்த அவசியமே கிடையாது. அதனால் நம்ம கெடுதல் பண்ணுறதை பற்றி இவங்க தயங்கவே மாட்டானுங்க. என்ன வேணாலும் நம்ம மேலே திணிச்சு விட்டு போவாங்க. அதனால தான் திரும்பவும் சொல்கிறோம், பிஜேபியை நாங்கள் ஆதரிக்காமல் இருக்கிறதுக்கான மெயின் காரணம் அதுதான். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவன் நம்மளை அடிப்பான் உதப்பான் என்ன பண்ணாலும் சரி, எப்படி பார்த்தாலும் அவன் இங்கே தான் இருந்தாலும் நாளைக்கு அவனை சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்க அவன் இங்கே இருப்பான். மித்த கட்சிகள் இங்கே இருக்காது. அது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு வாட்டி டிஎம்கே மினிஸ்டர் பசங்க எங்கே படிக்கிறான்னு கேட்டால் நாங்கள் என்ன தெரியுமா கேட்போம்? தர்மேந்திர பிரதானோட பசங்க எங்கே படித்தாங்க அப்படின்னு நாங்களும் கேட்போம் சார். ஏன்னா எங்களுக்கு படிப்பறிவு கிடையாது, நாங்களாம் அடிமைங்க, ஏதோ தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்துட்டோம், சுத்தமாக எங்களுக்கு அறிவுங்கிறது எதுவுமே கிடையாது. இதை தெரிஞ்ச கேள்வி கேட்குறேன் சார். உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் நண்பன் தி கிரிட்டிக் விஜய் மற்றும் என்னுடன் தோரா. பாய் பாய் பாய்.